இந்த சோசியல் மீடியாலாம் பாக்குற மாதிரி பன்னிக்கறியை பச்சையா சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மூளையில கட்டி தாங்க வரும். எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கும். சரி அவன் என்ன சொல்றான் கேப்போம். ஆமாங்க, ஒரு 100 கிராம் போர்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா 25 கிராம் புரோட்டீன் இருக்கு, 14 கிராம் ஃபேட் இருக்கு. ஆனா ஃபைபர் கண்டென்ட் 0ங்கிறத நாம வச்சுக்கோங்க. இல்ல ட்ரைகனலான்னு ஒரு புழு இருக்கலாங்க, அது தெரியாம நம்ம உடம்புக்குள்ள போயிடுச்சு அப்படின்னா மூளை காய்ச்சல், இருதய நோய், உடம்பு வலி இது மாதிரி பிரச்சனைகளை கொண்டு வருங்க. அது மட்டும் இல்லைங்க, டீனியா சோடியம்னு ஒரு புழு இருக்கலாங்க, நம்ம சாப்பாட்டுல தெரியாம இருந்து நம்ம உடம்புக்குள்ள போயிடுச்சுன்னா மூளைக்குள்ள போய் ஒரு பெரிய கட்டியா வளர்ந்து பெரிய டேமேஜ் ஆகிடும். நம்மள இதை ட்ரீட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் சாப்பிட்டு தானே இருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு நினைச்சீங்கன்னா காலப்போக்கில் பெரிய பிரச்சனையில கொண்டு வந்து விட்டுருங்க. ஒரு 100 கிராம் போர்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா 15லேருந்து 20 நிமிஷம் அவங்க குக் பண்ணுறதுக்கு. ஒரு கடையில் போய் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒழுங்காக குக் பண்ணலன்னா அதை அங்கேயே தூக்கி போட்டு அப்படியே ஓடி போயிடுங்க. பன்னிக்கறி கூலிங்னால சாப்பிட்டா ஃபைல்ஸுக்கு நல்லதுன்னு நினச்சிட்டு இருக்காதிங்க. பன்னிக்கறியில் ஃபைபர் கண்டென்ட்னு ஒன்று கிடையாது. அதனால டைஜஷன் ப்ராப்ளம் அதிகமாகி இன்னும் உங்களுக்கு பிரச்சனையை தான் அதிகப்படுத்துங்கிறத நாம வச்சுக்கோங்க. ஒரு வேளை சாப்பிடணும்னு ஆசையா இருந்தா சாப்பிடவே வேணாம். சொல்லிட்டேன் நானு, காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. ப்ராப்பரா குக் பண்ணி சாப்பிடுங்க. லெட்ஸ் க்ரோ ஹெல்த். இதே மாதிரி வீடியோஸ் போடுறேன், என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.